இன்றும் உங்கள் அனைவரையும் ஒரு காணொலி ஒன்றினூடாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய இந்த காணொலியில் ஆசுவேஸ்மோ பற்றி சில தகவலுடன் தான் உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றேன். அரசாங்கத்தினால் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது குறைந்த வருமானம் பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆசுவேஸ்மோ பற்றிய சில அப்டேட்ஸ்களுடன் தான் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். நீங்கள் தற்பொழுது நலன்புரி தொகை முதலாம் கட்டத்தின் கீழ் பெறுமதி பெற்றுக் கொண்டிருப்பவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருடாந்த ரினிவல் அதாவது புதுப்பித்தலை செய்ய வேண்டி இருக்கின்றது. நீங்கள் 2023 2022 காலங்களில் பதிவு செய்து தற்போது அந்த பெறுமதி அரசாங்கத்தின் நலன்புரி பெறுமதியை பெற்றுக் கொண்டிருப்பவராக இருந்தால் இதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் 2024 மேன்முறையீடு செய்து தற்பொழுது பரிசீலிக்கப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இதனை கவனத்தில் செலுத்த வேண்டியதில்லை. அவர்கள் புதுப்பித்தல் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர்களுடைய இந்த சரிபார்த்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அது மட்டுமில்லாமல் நீங்கள் இதற்கு தகுதி உடையவர்கள் இருப்பினும் உங்களுக்கு அந்த நலம்புரி தொகை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் மேன்முறையீடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் இந்த புதுப்பித்தலில் இதன் ஊடாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்கான முறைகள் அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வெப்சைட், அந்த வெப்சைட்டில் சென்று கூட நீங்கள் அதனை செய்யலாம் அல்லது கிராம நிலதாரியினூடாகவும் இதனை செய்யலாம். விண்ணப்ப படிவங்களை நிரப்பித்து அது மட்டுமில்லாமல் பிரதேச செயலகங்களில் கூட நீங்கள் இதனை பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மேலதிகமான தகவல் மற்றும் மேன்முறையீடு செய்வதற்காக ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டியிருந்தால் 1924 என்ற அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பினை மேற்கொண்டு நீங்கள் மும்மொழிகளிலும் தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இந்த புதுப்பித்தல் காலமானது டிசம்பர் 10 வரை இருந்தது. இருப்பினும் எமது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தற்பொழுது 31ஆம் தேதி அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து இதனை அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய தகவல்கள் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கின்றதா இல்லை நீங்கள் புதுப்பித்தல் செய்ய வேண்டியிருக்கின்றதா இது தொடர்பான தகவல்களை நீங்கள் வெப்சைட்டில் சென்று கூட பார்க்கலாம். அது சம்பந்தமான காணொலியை இதனூடாக நான் நினைக்க காத்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் டிசம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிசம்பர் 11 தற்பொழுது வரை வங்கி கணக்குகளுக்கு போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனையும் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது அரசாங்கம் இந்த ஆசுவேஸ்மோ திட்டத்தில் தீவிரமாக செயற்பட தொடங்கியிருக்கின்றது. அதாவது தகுதி இல்லாமல் தற்பொழுது அந்த வருமானத்தை ஆசுவேஸ்மோ வருமானத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்கி உண்மையிலே தகுதி உள்ளவர்களை அதனை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை நான் ஏற்கனவே கூறிய வெப்சைட்டில் தான் wbb.gov.lk இதனூடாக வந்தீர்களானால் பாருங்கள், உங்களுக்கு மேலதிக தகவல்களை இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதோ பாருங்கள், பல்வேறுபட்ட தகவல்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த கிளிக் மீ என்றதை டச் செய்து உள்ளே செல்கின்றேன். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதோ நீங்கள் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நீங்கள் எந்த மாவட்டம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். நான் உதாரணத்துக்காக அம்பாறை என்று இங்கே பதிவு செய்திருக்கின்றேன். உங்களுடைய பிரதேச செயலகம் இதோ பாருங்கள், பிரதேச செயலகம் நான் திருக்கோயில் என்று எடுக்கின்றேன், திருக்கோயில். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கிராம நிலதாரி பிரிவை கேட்கின்றது. அதையும் இப்பொழுது நான் தம்பலியில் 2 மேற்கு என்று இட்டிருக்கின்றேன். பாருங்கள், தம்பலியில் 2 மேற்கில் பாருங்கள் சில பேர்கள் not eligible, அதாவது தகுதி இல்லை என்று கூறுகின்றது. தொடர்ந்து நாம் கீழே சென்று பார்த்தோமானால் எலிஜிபிள் என்று இருப்பது நீங்கள் தகுதியானவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இவ்வாறு நீங்கள் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவை உள்ளிடுவதன் ஊடாக நீங்கள் எலிஜிபிள், அதாவது பச்சை நிறத்தில் வந்தால் நீங்கள் தகுதி உடையவர்கள், அது அல்லாமல் சிவப்பு நிறத்தில் வந்தால் அதில் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீர்கள். எலிஜிபிள் இல்லை என்றால் நீங்கள் மேலதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியதை நான் முன்னரே கூறியிருந்தேன். இதோ மீண்டும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். நான் தம்பட்டை 1 இதனை உள்ளிட்டிருக்கின்றேன். அதோ அங்கே அவர்களுடைய கேட்டகரி எந்த தகுதியின் கீழ் அவர்கள் எலிஜிபிளாக இருக்கின்றார்கள், நோட் எலிஜிபிள், அதாவது தகுதி இல்லாதவர்கள் என்பதை காண்பிக்கின்றது. இவ்வாறு தான் நீங்கள் உங்களுடைய மாவட்டம், பிரதேச செயலகம், உங்களுடைய கிராம நிலதாரி அதாவது கிராம சேவகர் பிரிவினை உள்ளிட்டீர்களானால் உங்களுடைய பேர் உள்ளதான் நீங்கள் தகுதி உள்ளவரா இல்லை தகுதி அற்றவரா என்பதை மிகவும் இலகுவான முறையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அப்படியே நீங்கள் கீழே வருவீர்களானால் இதோ தகுதியான நபர்களின் பட்டியல் 2022 அதனுடைய விவரங்களை பார்ப்போம். பாருங்கள், மாகாணம் உதாரணத்துக்கு கிழக்கு மாகாணம் என்று நான் உள்ளீடு செய்திருக்கின்றேன். அம்பாறை மாவட்டம், திருக்கோவில் பிரதேச செயலகம், கிராம சேவகர் பிரிவு, அதனையும் பாருங்கள் இதோ இடுகின்றேன். தமிழில் 1 கிழக்கு, நீங்கள் தமிழ் ஆங்கிலம் இதோ நான் தமிழில் இட்டிருக்கின்றேன். இதோ அதன் தரவுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 2022 தமிழில் 1 கிழக்கில் இதோ தமிழ் மொழியில் வருகின்றது. தெரிவானவர்கள் விவரம், அவர்கள் வெரிஃபைட் ஓப்பன் அக்கவுண்ட் அவர்கள் வங்கி கணக்கொன்றை ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது. வெரிஃபைட், ஓகே, அவர்கள் வெரிஃபைட் ஆகியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் வங்கி கணக்கை பதிவு செய்யவில்லை என்றால் அதனையும் பார்க்கக்கூடியதாக பாருங்கள். ஓப்பன் அக்கவுண்ட், நீங்கள் இவ்வாறுடைய தகவலை பெற்றீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வங்கி கணக்கொன்றை ஆரம்பித்து உள்ளீடு செய்ய வேண்டும். மேலதிக தகவல்களை கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலகங்களில் இருக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அதனையும் தாண்டி நீங்கள் நான் கூறிய 1924 இலக்கத்தினூடாகவும் பெற்றுக்கொள்ளலாம்.